ஹலோ ஆல். இது ஃப்ரைடே மார்னிங். 2 மாசம் கழிச்சு நேத்து தான் மீனை கண்ணிலேயே பார்த்து வாங்கி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். இன்னைக்கு அதை சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பாதி பொரிக்கிறதுக்கும் பாதி குழம்புக்கும் சொல்லி தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். மீனை பார்த்ததும் அதை வாங்கணும்னு ஆசை இல்லை, சாப்பிடணும்னு ஆசை இல்லை. நம்ம ஆள் விரும்பி சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கி இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 மாசமா கவிச்ச ஸ்மெல்லே இல்லாம ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப திரும்ப நான்வெஜ் ரொட்டீனுக்கு மாறியாச்சு. இன்னைக்கு நான் முரல் மீன் குழம்பு தான் வைக்க போறேன். ஒரு வடச்சட்டியில நிறைய நல்லெண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ண வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவு வீட்டு மிளகா பொடி தான் நான் அன்னைக்கு போட்டிருக்கேன். 11 சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சிருந்தா அதோட புளி கரைசலையும் ஊத்தி தேவையான அளவு தண்ணி, உப்பு, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதி வரவும் நம்ம ரெடியா வச்சிருக்கிற 10 பீஸ் மீன் துண்டுகளை இதுக்குள்ள இறக்கி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். சமைக்கிற வரைக்கும் மீன் குழம்பு ஆசை வரலங்க. அந்த குழம்பு வேக வேக எனக்கு எப்படா சூடா சோறு போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. லைட்டா டேஸ்ட் தான் பார்த்தேன். புளிப்பும் உரப்பும் சூப்பரா அடி தூளுங்க. மீன் குழம்பு டேஸ்ட் அருமை. டேஸ்ட் பார்த்ததே நாக்குலயே இன்னும் ஒட்டி இருந்தது. எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. சரி ஃபிஷ் ஃப்ரை வேற பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சூடா குட்டிக்கு தோசை ஊத்தி அவங்களுக்கு தனியா 2 மீனை மட்டும் போட்டு தேங்காய் பால் ஊத்தி குருமா மாதிரி வச்சிருந்தேன். உரப்பில்லாம அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைல்ல, அதனாலதான். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் எப்பயுமே பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணுவேன். பொடி எப்பயுமே நான் ஸ்டாக் அரைச்சு வச்சுக்குவேன். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் பிடிக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். நம்ம வீட்டுல அரைச்ச மசாலா பொடி 1 ஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா புளிக்கரைசல் ஊத்தி மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்துக்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ள ஊற வச்சு வச்சுட்டேன். பொரிக்க போறப்ப நம்ம இந்த மசாலா நல்லா டிப் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடும். அதுல கொஞ்சமா லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசி.